பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அங்க போய் அத போய் கத்துக்கோ, இங்க போய் இத கத்துக்கோ, அவங்கள்ட்ட போய் கத்துக்கோ. அவங்க பாரு எப்படி பெரிய ஆளாவுறாங்க. இவங்க பாரு எப்படி பெரிய ஆளாவுறாங்க. அந்த சயின்டிஸ்ட்ட பாரு, இந்த சயின்டிஸ்ட்ட பாரு. எந்த சயின்டிஸ்ட்ட பார்த்தாலும் கர்த்தர் என்ற ஒருத்தர் இருக்கிறார்னாக்கா, அவருடைய அவருடைய ஞானத்துக்கு முன்பாக எதுவுமே செல்லாது. அதனால தான் தேவனுடைய பைத்தியம்னு சொல்லி இருக்கு பேரு. தேவனுடைய பைத்தியம். ஆண்டவருக்காக நீங்க வல்லமையா வாழ்ந்து பாருங்க. ஆண்டவருக்காக ஜீவித்து பாருங்க. ஆண்டவருக்காக வல்லமையா பேசி பாருங்க. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு யோசித்து பாருங்க. ஆண்டவரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் செஞ்சுட்டே இருக்கிறாரா? இந்த தேவனுடைய பைத்தியமா இருக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு 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 டைம் டேபிள் போடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் எப்படி ஜெபம் பண்ணணும்? யாருக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே? தேவனுடைய பைத்தியம்னாக்கா, சும்மா அப்படியே தேவனுடைய பைத்தியத்தை எனக்கு கொடுங்க, தேவனுடைய பைத்தியத்தை எனக்கு கொடுங்க, தேவனுடைய பைத்தியத்தை எனக்கு கொடுங்க. சும்மா ஜெபம் பண்றது கிடையாது. ஜெபத்துக்குள்ள இது எல்லாமே இருக்கணும். எல்லா வாஞ்சைகளும் நம்ம தேவனுடைய பைத்தியம் என்று சொல்லப்படும்போது